அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு துவங்கலாம். ஆடியோ எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? ஆடியோ கிளியரா இருக்கா காவியா? கேக்குது மாஸ்டர். சரி, ஆரம்பிச்சுக்கலாம். இணைய வழி வகுப்பான இன்றைய வகுப்பு வெப்பம் என்ற 3வது பூதம், அதாவது ஐம்பூதங்கள். ஏற்கனவே நம்முடைய ஆறா கொள்கைகள் படி, அதன்படியும் யோக பயிற்சி மாணவர்களுக்கும் இந்த ஐம்பூதங்களின் வரிசை என்பதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஏன்னா இது வரிசைப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒண்ணு ஐம்பூதங்கள்ல மாத்தி மாத்தி சொல்றதெல்லாம் அது முறை இல்ல. அ நீங்க படிச்ச பாடத்திட்டத்திலேயே அது தவறாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அறிந்து கொள்வது என்பதை தாண்டி புரிதல் என்பது ஒரு நிலைக்கு போகக்கூடியது தான் மனிதனத்துக்கு வழங்கப்பட்ட அறிவு நிலை. அந்த வகையில் இதை மிக சரியாக, நேர்த்தியாக இது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையில் மீண்டும் இதை பற்றி இந்த வரிசையை நான் கூறுகிறேன். முதல் பூதம் என்பது ஆகாயம். 2வது பூதம் என்பது காற்று. 3வது வெப்பம். 4வது நீர். 5வது நிலம். இதுதான் வரிசை. இது பேரண்டத்தில் உள்ள ஒரு நிலை. இதே பிண்டமான அனைத்து உடல்களிலும் செயல்படுவது இதே வரிசைப்படிதான். இதில் முக்கியமாக 3 தன்மைகளாக பிரிந்து, அதாவது ஆகாயம் என்பது மனமாகவும், அடுத்து காற்று என்பது உடலில் காற்று நிலையிலும், அடுத்த பூதமான 3வது பூதமான வெப்பம் என்பது பித்த நிலையிலும், அ அடுத்த பூதமான நீர் என்பது கப நிலையிலும், கடைசி பூதமான நிலம் என்பதே உடல். இப்படி இதை அண்டத்தில் என்ன உண்டோ அதான் பிண்டத்திலும் அப்படின்னு. இந்த வெப்பம் என்பது முதல் பூதமான ஆகாயம். இது அணுக்களின் மிக திணிவு நிலையில் வெளிப்பட்டுக் கொண்டே இன்னும் தன்னை விரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஆகாயம். இந்த ஆகாயம் என்ற ஒன்றில்தான் இந்த பேரண்டமே இருக்கிறது. இது இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு வழங்கப்பட்ட 5 புலன்கள் வழியாக இதை அறிந்து கொள்ளக்கூட முடியாது. மனம் நமக்கு வழங்கப்பட்ட 6வது அறிவான மனம் வழியாக உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வழியாகவே உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இ இன்றுள்ள மனித கூட்டம் புலன் வழியாக எதெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறதோ, அது மட்டுமே இங்கு உள்ளது என்று எண்ணுவது மாயை. அதைத் தாண்டி மனம் வழியாக புரிதலும், அதில் ஒரு மேன்மை நிலைப்பட்டு உணர்தலுமே நமக்கு வழங்கப்பட்ட வரம். இதன் வழியாக ஆகாயத்தை புரிந்து கொள்ளும்போது, உணர்ந்து கொள்ளும்போது, அது அளப்பரிய அ வரம்புக்குள் அடங்காத நிலையில் தன்னை விரித்துக் கொண்டே இன்றும் இந்த க்ஷணத்திலும் விரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலை. அதன் ஒரு சற்று தணிந்த நிலைதான் காற்று என்ற 2வது பூதம். இந்த காற்று என்பதும் அணுக்களின் நகர்வுதான் காற்று. இந்த இதை நீங்க சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வீட்ல ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல மீன்கள் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த மீனை சுற்றி எது சூழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீர். நீர் சூழ்ந்திருக்கு. அதனால தான் அது உயிரோட இருக்கும். இப்ப நாம் இந்த உயிரோடு இருப்பதற்கு நம்மை சூழ்ந்து எது இருக்குன்னா, காற்று சூழ்ந்து இருக்கு. அந்த நீர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கண் என்ற புலன் வழியாக அதை பார்க்க முடியுது. இங்கு நம்மை சூழ்ந்துள்ள காற்று என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட கண் வழியாக பார்க்க முடியாது. ஆனால் தொடு உணர்ச்சி மூலமாக அதை உணர முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட 5 அறிவில்
தொடு உணர்ச்சி மூலியமாக காற்று என்று உள்ளது என்பதை நாம் அறிகிறோம். அதன் வழியாக தான் அறிகிறோம். காற்று என்பது அணுக்களின் நகர்வு. இந்த அணுக்கள் தான் இந்த பேரண்டம் முழுவதுமே அணுக்கள் தான். அனைத்துமே அணுக்கள் தான். படைப்பின் மூலத்திலிருந்து புறப்படுவது அணு. அது இப்படிப்பட்ட விளைவுகளாக இன்று ஆகாயம், காற்று, நெருப்பு, வெப்பம், நீர், நிலமாக பரிணமித்து, நிலம் என்ற ஒன்று கடைசி பூதமாக பரிணமித்த பின், அதிலிருந்து உயிரினங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே நாம் உட்பட அனைவருமே தோன்றியது நிலத்திலிருந்து தான். இந்த இப்படி உருவாகிய இந்த உயிரினக் கூட்டம், பருப்பொருட்கள் அனைத்துமே இங்கு உயிரில்லாத ஒன்று இந்த பேரண்டத்திலே ஏதுமில்லை. இப்படி படைக்கப்பட்ட இந்த படைப்பு, இதில் வெப்பம் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்வதும், புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வகுப்பு. ஓரளவுக்கு எனக்கு நான் உணர்ந்த உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்த வகுப்பின் சாரம். இதுல நம்ம வரிசையா சொல்லும்போது, ஒரு சில பேர் சொல்றோம் இல்லையா? ஆகாயம், காற்று, நெருப்புன்னு சொல்றோம். சொல்லுவோம் நெருப்புன்னு சொல்லவே கூடாது. இது வெப்பம் அப்படின்றதுல தான் இத நம்ம உச்சரிக்கணும். வெப்பம் என்பது நீங்க வெப்பம் என்பதை எப்படி உணர்வீங்க? தொடு உணர்ச்சி மூலியமாக தான். வெப்பம் நம்ம மேல படும்போது, அந்த வெப்பமா இருக்கு அப்படின்றத உணர்றதே அந்த தொடு உணர்ச்சி மூலியமா தான் உணரும். இதே வெப்பத்த நம்ம கண்ணால எப்ப பார்க்குறோம் அப்படின்னா, அது நெருப்பு என்ற ஒரு வடிவமுக்கு வரும்போது தான் அது கண்ணுக்கு புலப்படும். இல்லையா? இப்படி இந்த பேரண்டத்தில் உள்ள விண்கற்கள் முதல் கொண்டு பேரண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்துமே ஏன் அணு இந்த அணுவில் உள்ள மூலக்கூறுகள் இங்கு விஞ்ஞான அறிவுப்படி நமக்கு சொல்லப்பட்ட நாம் இதுவரை இதுதான் என்று புரிந்து கொண்டு இருக்கின்ற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்ற பெயர்களை சொல்லி அதுதான் அது ஒரு சுழற்சி தன்மையில் இருக்கிறது என்பத விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு அத தான் சொல்றோம். இதில் மெய்ஞானப்படி பார்க்கும்போது, அந்த அணுவிற்குள் இருப்பது முதல் பொருள் வெப்பம், விஷம், காந்தம். அதாவது இந்த அணுவின் தன்மை அப்படின்ன என்றால், அதோ அங்கு இருக்கிறது ஒரே ஒரு அணு அப்படின்னு ஒரு அணுவ மட்டும் தனியா காட்டவே முடியாது. அணு எப்பொழுதும் தனித்தே இருக்காது. அது கூட்டாக தான் இருக்கும். ஆனா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்தும் இருக்காது. ஒரு அணு இன்னொரு அணுவை விலக்கும், ஈர்க்கும். இது 2ம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எண்ணிலடங்கா அணுக்களின் செயல்பாடுகள், இதை நீங்க கற்பனை செய்து இத புரிஞ்சுக்கங்க. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டியோ, சேர்ந்தோ இருக்காது. நம்ம உடலே அணுக்களின் கூட்டு தான். ஆனால் சேர்ந்து இல்ல. ஆனா நம்ம உடல் ஒரு உருவமா நம்ம அதுல பார்க்க முடியுது. தொட முடியுது. இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய அணுக்களின் உள் இயங்கக்கூடிய இந்த நிலை வெப்பம், விஷம், காந்தம். காந்தம் என்பது ஈர்ப்பதும், புறம் தள்ளுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நில்லா நிலைச்சுழல் சுழற்சி. அது இயக்கத்திலே இருக்கும். இந்த விஷம் என்பது வீரியமான தன்மை. அதாவது நீங்க ஒரு இப்ப பொதுவா உடல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு உணவை நீங்க வாயில போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு 7 விதமான தாதுக்களாக பிரிந்து, ரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு அ உறுப்புகளுக்கோ, தேவையான இடங்களுக்கு போய் சேர்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நடக்க சில நேரம் பிடிக்கும். இதே நீங்க அந்த உணவுக்கு பதிலா ஒரு விஷம் வாயில வச்சீங்கன்னா, எவ்வளவு சீக்கிரமாக அங்க மரணம் நிகழுது. இப்ப அது அணுக்கள் வழியாக எவ்வளவு வேகமா அது பரவுது. ஏனென்றால், அந்த அணுக்களின் தன்மையிலேயே உள்ள விஷம் இருக்கு.
அது சார்ந்த ஒரு பொருள் இங்க நீங்க குடுத்தால், அது வேகமா அது கடத்தி பரவும். உடல் முழுவதும் பரவும். ஏன்னா உடல் முழுவதும் நீங்க ரத்தம், உங்க உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்னுமே எல்லாமே அணுக்களின் கூட்டு தான். இருதயம், மூளை, கல்லீரல், மண்ணீரல், அம் சிறுநீரக உறுப்பு, எல்லா உறுப்புகளுமே அணுக்களின் கூட்டு தான். இப்ப அந்த அணுக்களின் இயல்பிலேயே அந்த விஷத்தன்மை இருக்கிறது எனும்போது, நீங்கள் அந்த விஷத்தன்மைய கொடுக்கும்போது, அது வேகமாக பரவி அந்த ஒரு மாற்றம் அங்க நிகழும். இந்த வெப்பம், விஷம், காந்தம். அதே முதல் தன்மையான வெப்பம். இந்த வெப்பம் என்பதே மிக அடிப்படையான உயிரின் இயக்கமே அதுதான். இப்ப நீங்க அந்த அணுவுக்குள் நம்ம சொல்றோம் வெப்பம், விஷம், காந்தம் இருக்கு. இல்ல விஞ்ஞானத்துல சொல்றபடி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கு. இது அதிவேக சுழற்சியில சுழண்டுட்டே இருக்கு அப்படின்னா, அந்த சுழற்சியை இயக்குவது எது? அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இந்த சுழற்சியை இயக்குவது எந்த ஒரு சக்தி நிலை? அப்படின்ற ஒரு கேள்விய நமக்குள்ள எழுப்புனோம்னா, அது அந்த உயிர் துகள் அப்படின்ற ஒண்ணு. அணு உயிர் உள்ளது தானே! அப்போ இங்க அனைத்துமே உயிர் உள்ளது தான். நீங்க நீங்க இப்போ உட்கார்ந்து இந்த பாடத்த கேட்க உட்கார்ந்திருக்கிற இருக்கை, சேர்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னா, அதுவும் ஒரு அணுக்களின் கூட்டு தான். ஒரு இரும்பு சேர அதுவும் அணுக்களின் கூட்டு தான். ஒரு பிளாஸ்டிக், ஒரு ரப்பர் எத எடுத்தாலுமே அணுக்களின் கூட்டு தான். அணுக்கள் மிக நெருக்கமாக எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தால், அது இரும்பு, தங்கம், வெள்ளி, இ நீங்க பஞ்சு, துணி, நீங்க எத எடுத்தாலுமே அந்த நெருக்கத்தின் நிலைக்கு ஏற்ப அதனுடைய தன்மைகள் மாற்றம் இருக்குமே ஒழிய, அணு இல்லாத ஒன்று இங்கு ஏதுமில்லை. இப்போ இந்த வெப்பம் என்பது இந்த படைப்பே இந்த நம்ம வசிக்கக்கூடிய இந்த புவிக்கோளம் நீரால் ஆனது தான். அது நீங்க அறிந்தது. இந்த நீர் வடிந்து நிலப்பரப்பு வெளிப்பட்ட பிறகுதான் அதிலிருந்து உயிரினங்கள் தோன்றி இன்றும் இவ்வளவு உயிரின கூட்டங்கள் இருக்கு. இது எல்லா கோள்களுமே பொருந்தும். அறிவுக்கு எட்டிய வரை விஞ்ஞான வளர்ச்சியில் செயற்கைக்கோள்களை அனுப்பி பார்க்கக்கூடிய கோள்களில் நீர் இல்லை, காற்று இல்லை என்று சொல்வதெல்லாம் மடமை. ஆமா. அங்க நீரும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது, உயிரணுக்களும் இருக்குது. அவை ஒவ்வொரு அணுக்களே இல்லாத பேரண்டம் இங்கு இல்லைன்னு சொல்லும்போது, எல்லா கோள்களிலுமே அனைத்துமே உண்டு. அதை பார்க்கக்கூடிய திறன் உங்களுடைய புலன்களுக்கு வழங்கப்படவில்லை. அப்படிதான் அத புரிஞ்சுக்கணும். நிலாவுக்கு பயணம் சென்று அங்கு காற்று இல்லை, நீர் இல்லைன்னு சொன்னா, நீர் அங்கேயும் இருக்கு. அங்கேயும் கடல் இருக்கு. அந்த கடலை பார்க்கக்கூடிய திறன் உங்க கண்களுக்கு வழங்கப்படவில்லை. சூரியன் வெப்பமான கோளா? குளிர்ச்சியான கோள். அங்கு பாதி நீர், பாதி நிலம். இங்க நிரூபிக்கிறது தானே உண்மைன்னு நம்புறோம். இது அ மனித அறிவுக்கு எட்டாத நிலையில் உள்ள எத்தனையோ அ உயிர்களும், சத்தங்களும், படைப்புகளும் இந்த புவியிலேயே உண்டு. நம்ம வசிக்கிற புவியிலேயே உண்டு. அப்ப பேரண்டத்தில இன்னும் அதிகமா எவ்வளவோ இருக்கும். இப்படி எதையெல்லாம் உங்கள் ஆராய்ச்சிக்குள் ஆட்படுகிறதோ, உங்கள் புலன்களுக்கு ஆட்படுகிறதோ, அவை மட்டுமே தான் இங்கு உள்ளன. அதைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று நம்பி வாழ்வது, இதன் பெயர் தான் மாயை என்று சொல்வது. மயக்கத்தில் இருப்பது. இது வல்லாத இன்னும் எவ்வளவோ படைப்புக்கு உண்டான பொருட்களும், உயிர்களும் இங்கு உள்ளன என்று மனம் வழியாக உணர்ந்து உணர்த்திய நமது முன்னோர்கள், இறையலாளர்கள் எவ்வளவோ பேர். இதை இன்று விஞ்ஞானத்தின் வழியாக அவர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் சொல்லி சென்றதை, ஒரு துளி நீங்கள் இப்பொழுது பல ஆயிரம் கோடிகளை செலவிட்டு கண்டுபிடித்து, இவை உள்ளன என்று இப்பொழுதுதான் அறிவிக்கப்படுகிறது. இன்னும் அவர்கள் சொன்னதை ஆராய்ந்து முடிக்க பல யுகங்கள் வேண்டும்.
இதில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வெப்பம் என்பது, இந்த நிலப்பரப்பு, இந்த கடினத்தன்மை உருவாவதற்கு வெப்பம் மிக அடிப்படை. முதல் பூதமான ஆகாயம் சற்று தணிந்த நிலையில் வெளிப்படுவதுதான் காற்று. அந்த காற்று சற்று தணிந்த நிலையில் அடுத்த நிலையாக வெளிப்படுவதுதான் வெப்பம். இந்த வெப்பத்தில் காற்று உள்ளது, ஆகாயமும் உள்ளது. இப்ப நெருப்பு அப்படின்ற ஒண்ண நீங்க பார்க்கும்போது, நீங்க ஒரு ஏதோ சமையல் செய்றீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 செங்கல்ல வச்சு, அதுல விறகுகள போட்டு, அதை நெருப்பு உண்டாக்கி, நம்ம அதுல ஏதோ சமைக்கிறோம். இந்த அடுப்பு சரியா எரியலன்னா, நீங்க ஊதாங்குழல் வச்சு ஊதும்போது வெளிப்படுறது காத்து தான். இந்த இதே காட் அ அந்த நெருப்ப அதிகமான காத்த குடுத்தும் அணைக்க முடியுது. எரிய வைக்கிற அதே காற்று அளவில் மிகுந்தால் அது அணைக்கவும் படுது. இல்லையா? அப்போ அதுலருந்து புரிஞ்சுக்கணும். அதே நெருப்பில் காற்றும் உள்ளது. இந்த காற்று அளவுக்கு ஏற்ப இங்கு மாறுபாடுகள் ஏற்படுதுன்றது இதன் வழியா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வெப்பம் என்ற ஒன்றில் காற்றும் கலந்தே இருக்கிறது. இன்னும் அடுத்த பூதங்கள்லாம் பார்க்கும்போது, இப்ப 4வது பூதமா நம்ம நீர் அப்படின்றத பார்த்தோம்னா, நீரில் வெப்பமும் உண்டு, காற்றும் உண்டு, ஆகாயம் உண்டு. இதற்கு முன் உள்ள பூதங்கள் அனைத்துமே அந்த பூதத்தில் இருக்கும். இப்போ ஆகாயம் என்ற பூதத்தில் மற்ற தன்மைகள், அதாவது காற்று, வெப்பம், நீர், நிலம் என்ற தன்மைகள் இருக்காது. ஆனால் கடைசி பூதமான நிலம் என்ற பூதத்தில் அதற்கு முன்னர் உள்ள நீர், கா வெப்பம், காற்று, ஆகாயம் அனைத்துமே அதுல அடங்கும். அப்படி புரிஞ்சுக்கணும் அத. இப்படி இந்த வெப்பம் என்ற ஒரு தன்மை இருக்கக்கூடிய இந்த படைப்புகளில், அதாவது நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய அரிசி, இந்த நெல் என்பது விளையும்போது, இப்ப ஒவ்வொரு விதையும் நம்ம நிலத்துல பதிச்சோம் அப்படின்னா, ஒரு நெல்மணிகள தூவுறோம். இல்ல வேற ஏதாவது விதைகள் தூவுனாலும், அது செடி முளைத்து வெளியில அதனுடைய கதிர்களை விரிப்பது. ஒரு புல் தாவரம் கூட அதனுடைய கதிர்களை வெளியில விரிச்சு பரப்புவது எதற்காக? வெளியிலிருந்து வெப்பத்தை உள்வாங்கி அனுப்ப. வேர் பு நிலத்திற்கு அடியில் ஈரத்துல இருக்கும். வெளியில் உள்ள இலை, தழைகள் எல்லாமே வெப்பத்தை உள்வாங்கும். இதே ஒரு மலர் உள்ள ஒரு செடி. ஒரு செடிய வளர்த்து அதிலிருந்து மலர்கள் வெளிப்படுவதும், அந்த தாவரத்தின் வெப்பத்தின் வெளிப்பாடு தான் மலர்களே. அந்த மலர்களிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை நாம் நுகர்கிறோம் என்றால், அதற்கும் வெப்பத்தின் துணை இருக்கணும். அப்பதான் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் காற்றில் கலந்து, வெப்பத்தின் வழியாக அதிலிருந்து புறப்பட்டு காற்றில் கலந்து நம்மளுடைய நுகர்ச்சி என்ற அந்த அறிவு நிலைக்கு மூக்குல வரும்போது தான் அதனுடைய வாசனை என்பதை நமக்கு அதற்கு வெப்பம் வேணும். இதே மலர்கள் நீங்க குளிர் பிரதேசங்கள்ல போகும்போது, கொடைக்கானலோ, ஊட்டியிலயோ எவ்வளோ மலர்கள் இருக்கு. அந்த மலர்கள்லிருந்து வாசனையே வராது. நீங்க அந்த மலர எடுத்து நீங்க மூக்குக்கு அருகில மூக்குலயே வச்சு நல்லா வாசனை இழுத்தீங்கனாலும் வாசனை வராது. ஏன்? அங்கு குளிர்ச்சியான நிலை என்னன்னா, அங்கிருந்து வெப்பம். அந்த வெப்பம் வழியாக அந்த பூக்களிலிருந்து நறுமணம் வெளியில வராது. காற்றில் கலக்காது. அதனால தான் அங்க இருக்கிற பூக்கள்ல வாசனைகள் இருக்காது. அதே பூக்கள நீங்க இங்க கொண்டு வந்து வளர்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு அதனுடைய வாசனைகள் இருக்கும். இந்த வெப்பம் இப்படி எல்லா உயிரின படைப்புகளிலுமே செயல்படும். இதே நம்ம மனித இதுல எடுத்தீங்கன்னா, ஒரு பெண் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து, அது ஒரு வயதிற்கு
வந்த பிறகு அது பூப்படையக்கூடிய ஒரு நிலை வரும்போதும், அங்கு அந்த உடலில் வெப்ப சுழற்சி சரியா இல்லன்னா, அந்த பெண் பூப்படைய மாட்டாங்க. ஒரு சில பெண்கள் மருத்துவத்துக்கு வரவங்களும் கூட்டு வருவாங்க. இன்னும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணல, வயசுக்கு வரல அப்படின்னு சொல்றது. அப்போ அவங்க உடம்புல என்ன கொண்டு வரணும்? வெப்பம். வெப்பம் கொண்டு வந்தா தான் அந்த நிகழ்ச்சி சரியான நிலையில நடக்கும். அதே ஒரு பெண் பூப்படைந்து, திருமணம் முடித்து, கரு உருவாகி, கரு உருவாக அந்த உருவமில்லாத கரு நீந்தி சென்று கருமுட்டையில் நுழைவதற்கும் வெப்ப ஆற்றல் முக்கியம். அதாவது உடல்ல அது நம்ம உடல்ல வெப்பம் எப்படி செயல்படும்போது அத முழுமையா அத பேசலாம். அதற்கும் வெப்பம் வேணும். அதேபோல அந்த பெண் கருவுற்று குழந்தை பிறந்த பின், அந்த பால் ஊட்டக்கூடிய அவங்க மார்பகத்துல பால் சுரக்கணும் அப்படின்னா, அந்த பெண்ணோட உடல்ல வெப்பம் சீர்நிலையில இருந்தா தான் அந்த பாலே அங்க சுரக்கும். அந்த பால் வெளிப்படுறதே வெப்பத்தின் மிகுதி தான். இப்படி நுட்பமா இந்த வெப்பம் எல்லா இதுலயும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்று நீங்க உடல் நலக்குறைபாடா நீங்க சொல்லக்கூடிய அத்தனை உடல்நல சீர்கேடுகளுக்கும் வெப்பம் அடிப்படை. நீங்க சர்க்கரைன்னு சொன்னாலும் சரி, குழந்தையின்மை, என்னென்னமோ நீங்க எது சொன்னாலும், வெப்ப சீர்நிலை, வெப்ப பரவல் உடல் முழுவதும் இல்லன்னா, அந்த உடல் சீர்கேடு அடையும். உடல் பருமன். அதுக்கு முக்கிய காரணமே வெப்பம் தான். வெப்ப குறைவு. இப்படி. அதன்படி இந்த படைப்பில் உள்ள இந்த 3வது பூதமான வெப்பத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்டத்தில நம்ம இந்த நமக்கு வழங்கப்பட்ட ஐம்புலன்கள் வழியாக நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா இருக்கும். இதை நமக்கு வழங்கப்பட்ட புலன்கள் வழியாக புரிந்து கொள்வதற்கு, உடல்ல இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இத நீங்க நல்லா இன்னும் புரிஞ்சுக்க முடியும். இந்த புரிதல் இல்லாததுனால தான், நீங்க சின்ன ஒரு நலக்குறைபாடு உடம்புல ஏற்பட்டா கூட, அத பெருசா நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பெரிய மருத்துவத்த தேடுறீங்க. மருந்துகள வாழ்நாள் முழுவதும் மருந்துகள எடுக்கிறீங்க. இந்த ஒரு புரிதல், இந்த ஐம்பூதங்களை முழுமையாக முழுமையாகன்னா, என்ன சொல்றது? ஓரளவுக்காவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த அச்சம் என்பது வராம இருக்கும். அதுக்கு தான் இந்த வகுப்பே. இந்த வெப்பம் என்ற 3வது பூதம், நம்ம உடல் வழியா எப்படி செயல்படுன்றத இப்போ நம்ம பேசலாம். இது நம்ம உடல்ல முக்கியமா செயல்படக்கூடிய 3 செயல்பாடுகள். காற்று, வெப்பம், நீர். வாதம், பித்தம், கபம். இப்ப அந்த ஐம்பூதத்துல வரிசை பார்த்தோம். அதேபோல உடல்லயும் வரிசை இப்படி தான் சொல்லணும். கபம், ஆ பித்தம், வாதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாதம், பித்தம், கபம். முதல் இதே வாதம் தான். வாதம் இப்போ வெப்பத்த புரிஞ்சுக்கணும்னா, வாதத்த பத்தியும், கபத்த பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடல், இந்த பூமியிலேயே நம்ம பார்க்கும்போது 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதேபோல உடல்லயும் நீரின் மிகுதி தான் அதிகம். 70% நீரால் ஆனது. மிற்ற ம் மத்த சதவீதங்கள் காற்றுக்கும், வெப்பத்திற்கும் உண்டானது. அப்ப நீரின் மிகுதி அதிகமா இருக்கும்போது, இங்கு இந்த உடல்ல சீர்கேடுகள் அடையுது இல்லையா? இப்போ எனக்கு ஹீட் பாடி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இல்ல எனக்கு குளிர்ச்சி பாடின்னு சொல்லிக்கிறோம். ம். இதெல்லாம் சொல்லிக்கிறோம் நம்ம. அதுபோல உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல, அந்த அதிக சூடுனால ஏற்படக்கூடிய நலக்குறைபாடுகள், சூடு குறைந்ததுனால அதாவது சீர்நிலை என்பது இத நான் ஏற்கனவே அதிகமா சொல்லியிருக்கேன். சமநிலை அப்படின்னு ஒண்ணு உடம்புல இருக்கவே இருக்காது. அது இருந்ததுன்னா அது பேரு சவம்.
சமநிலையில இருந்துச்சுன்னா, அது பேரு சவம். அது உடல் இல்ல. இறந்து போன உடல் தான் சமநிலையில இருக்கும். அதுல நீங்க என்ன செக் பண்ணாலும் ஒரே மாரி தான் இருக்கும். உயிருள்ள உடல் சமநிலையில இருக்கவே இருக்காது. இது நான் சொல்றது மிக சாதாரணமா இருக்கும். இத ரொம்ப நீங்க ஆழமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிருள்ள உடலில் சமநிலை என்ற ஒன்று நிகழவே நிகழாது, இருக்கவும் இருக்காது. பேரண்டத்திலே அப்படிதான். ஏற்ற இறக்கம் இருப்பது தான் சரியான நிலை. சமநிலை என்ற ஒன்று, சமமானது என்று ஒன்று இந்த பேரண்டத்திலே இல்ல. ஆனால் இங்கு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற மருத்துவக் கொள்கைகளும், மருத்துவமும் இந்த அளவுகோல்ல இல்லன்னு சொல்லி உங்கள நோயாளி ஆக்கிட்டே இருக்கு. நீங்களும் அத தான் நம்புறீங்க. ரத்த கொதிப்புனா இந்த அளவுல தான் இருக்கணும். இதை தாண்டுனால் நீ ரத்த கொதிப்பு நோயாளி. அது எப்படி சமநிலையில எப்பவுமே இருக்கும்? நான் சமநிலையில இருந்தது பிணவறையில இருக்கிற பொணத்துக்கு தான். நீங்க அத எப்ப போய் நீங்க டெஸ்ட் பண்ணாலும் ஒரே மாரி தான் இருக்கும். உயிருள்ள உடல்ல எப்பொழுதும் அ சமநிலையில இருக்கும். சீர்நிலை என்பது சீர்நிலை, சமநிலை 2ம் வேற வேற. சீர்நிலை என்பது ஏற்றம், இறக்கம் உள்ளது பேரு தான் சீர்நிலை. இது மிக ஆழமா இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப சீர்நிலை என்பதை நீங்க சமநிலை கொண்டு வந்து, அந்த அளவுகோல்ல உங்க உடலை நீங்க பரிசோதனை செய்வதோ, இல்ல மற்ற மருத்துவம் உங்களுக்கு பறைசாற்றப்படுவதோ நீங்க ஏற்றுக்கொண்டால், நீங்க நிச்சயமாக நீங்களே உங்க கழுத்துல நோயாளின்ற ஒரு பலகைய மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் நோயாளி. அதான் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஐ அம் எ டயபெட்டிக் பேஷண்ட். ஐ அம் எ பிபி பேஷண்ட் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு பட்டம் குடுக்குறீங்க இல்லையா? குடுத்துக்கிறீங்க. இதில் இந்த வாத, பித்த, கபம் மனித உடல்ல இந்த 3 நிலைப்பட்ட உடல்கள் தான் மனிதர்களுக்கு இருக்கும். அதாவது இது வாத உடல் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது வாத மிகுதி உள்ள உடல். அங்க வாத உடல்னா வாதம் மட்டும் இருக்கு. அப்ப பித்தமும், கபமும் இல்லையான்னா, அப்படி இருக்காது. ஒரு உடலே அப்படி உருவாகாது. வாத மிகுதி உள்ள உடல். இது கப மிகுதி உடல். இது பித்த மிகுதி உள்ள உடல். இப்படி தான் அத புரிஞ்சுக்கணும். என்னுடைய உடல் என்ன மாதிரியான உடல் என்பது ஒவ்வொருத்தருக்குமே அறிந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. இதை அறிவதற்கும், புரிந்து கொள்வதற்கும் நீங்க மருத்துவர் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வெகு சுலபமா நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க உடல உள்ளார கவனித்து, இந்த கொள்கைகள் படி மனதில் ஆராய்ந்து பார்க்கும்போதே உங்களுக்கு விடை கிடைக்கும். என்னோட உடல் இந்த நிலை மிகுதி உள்ள உடல், இல்ல சீர்நிலையில உள்ள உடல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இங்க சீர்நிலையில உள்ள உடல் அப்படின்ற ஒன்று நம்ம தான் ஏத்துக்க மாட்டோமே! நமக்கு ஏதாவது இருக்கணுமே! அத ஒரு கருவி சொல்லணுமே! இல்ல ஒரு மருத்துவர் சொன்னா தான். "நீ ஆரோக்கியமா இருக்க" அப்படின்னு ஒரு மருத்துவரும் உங்கள சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏதாவது இருக்குமோ? உடல் என்றால் ஏதாவது வரும், போகும். பருவநிலை மாறும்போது ஏற்ற இறக்கங்கள் மிகவும் தாழ்வடையும், மிகுதியாகும். அப்போ உடல் ஒரு சில நிலைப்பாட்டுக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும். அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர, அத உடனே அது ஒரு பெரிய நோயாகவும், ஏதோ வந்துட்டா மாதிரியும் அத கருதுறது பேர்பட்ட மடமை. இப்படி எந்த உயிராவது அப்படி நெனைக்குதா? மத்த உயிரினங்கள் ஏதாவது இப்படி நெனைக்குதா? இந்த வாத மிகுதி உள்ள உடல், பித்தம் மிகுதி உள்ள உடல், கபம் மிகுதி உடல். இப்ப நம்ம வெப்பத்துல பார்க்கும்போது, பித்த மிகுதி உள்ள உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெலிந்த தேகமா இருக்கும். வெப்ப மிகுதியா உள்ள உடல். வெப்ப மிகுதியானா அதுக்கு பேர் என்னன்னா சூடு.
நெருப்புன்னு பார்க்குறோம், வெப்பம்ன்னு பார்க்குறோம், சூடுன்னு அதான் தமிழ்ல தான் இத்தன வார்த்தைகள் இருக்கும். நீங்க அந்த வெப்பம்ன்றதையே நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை விதமான தன்மையில அத சொல்ல முடியும்னு பாருங்க. வெப்பம், நெருப்பு, தணல், கங்கு, சூடு, மிதமான வெப்பம், அதிக வெப்பம், வெப்ப காற்று, எப் எத்தனை விதமா நம்ம அத பார்க்குறோம் இல்லையா? அத பகுக்க முடியுது. அதெல்லாம் இந்த தமிழ்ல தான் உண்டு. இப்படி தேக்கமடைந்த வெப்பம், அதீத வெப்பம் தான் சூடு அப்படின்னு சொல்றது. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வெப்பம் வேறு, சூடு வேறு அப்படின்றது. இந்த சூடு தேக்கமடைந்த வெப்பம். வெப்பம் இந்த 3மே வாதம், பித்தம், கபம். வாதம் என்பது காற்று. காற்று அண்டத்திலிருந்து பிண்டத்துக்குள்ள வந்து செயல்படுது. செயல் புரிந்துவிட்டு திரும்பி போகணும். தேங்கக்கூடாது. அதேபோல வெப்பம் புறத்திலிருந்து அகத்திற்குள்ளும் செயல்பட்டு, செயல்பாடு செய்து கொண்டே சீர்நிலையில இருந்து மற்றது வெளியில போணும். அதுவும் தேக்கமடையக்கூடாது. அதேபோல நீர் வரணும், செயல்படணும், போகணும். தேக்கமடைந்தால் அதுதான் உடல் சீர்நிலைக்கேடு. இதுக்கு நீங்க நோயின்னு சொல்லிக்கணும். இதற்கு இன்னும் நெறைய பேர்லாம் வைக்கப்படுது. இதுல வாதம் மிகுதி உள்ள உடல், கபம் மிகுதி உள்ள உடல், பித்தம் மிகுதி உள்ள உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல வாதம் என்பது முதல் செயல்பாடா நம்ம உடம்புல பார்த்தோம்னா, வாதம் என்பது காற்று. இந்த காற்று தேக்கமடைந்த காற்றுனாவே அதுல குளிர்ச்சி அதிகமாயிடும். குளிர்ச்சி மிகுந்த காற்று தான் வாதக்காற்று அப்படின்றது. இது உடலுக்குள் சுழற்சி அதிக சுழற்சியில சுழல ஆரம்பிக்கும். இது செயல்பட்டுட்டு உடம்புல இருந்து தேங்க ஆரம்பிக்கும். தேங்குனா அங்கருந்து வலிகள் தான் உடம்புல வெளிப்படும். அதன் மூலியமாக சொல்லக்கூடியது தான் வாதம். வாதத்துல எத்தன வாதங்கள் சொல்றோம் இல்லையா? கீழ்வாதம், முடக்குவாதம், பக்கவாதம், முகவாதம் எத்தன சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே அந்த வாத மிகுதியினால வரக்கூடிய தன்மைகள். பித்தம் என்பது அந்த வெப்பம். வெப்ப ஆற்றல் தான் பித்தமா இருக்கு. பித்தம் உடல்ல அவ்ளோ அற்புதமா செயல்படும். பித்தம் தான் ஆற்றல். வெப்பம் தான் ஆற்றலே. நான் சொன்னேன் இல்லையா? உயிரின் இயக்கமே வெப்பம் தான். அந்த வெப்பம் சரியா இருந்தா தான் ஒரு உடல் சிறப்பா இயங்கும். எது இயங்கும்? உங்களுக்கு காம உணர்ச்சி வரணும்னாலும் வெப்பம் வேணும். நீங்க நடக்கணும், ஓடணும், செயல்படணும். எல்லாத்துக்குமே வெப்பம் தான். இந்த வாதம் என்பது உடல்ல சீர்நிலை மிகுந்தால், அதாவது மற்ற வாதமும், கபமும் உடம்புல இருந்து வெளியேறும். இப்ப வாதம் மிகுந்தா நம்ம கேஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காற்று கீழ் வழியாவும் போகும், ஏப்பமாவும் போகும், வெளியேறிட்டே இருக்கும். வெளியேத்தும் உடல். அதே மாரி கபத்தையும் வெளியேற்றும். சளியாக வெளியேற்றும். மூக்கு வழியா வரும், வாய் வழியா வரும். கட்டி கட்டியா சளியா வெளியேத்துவோம். மலம் வழியாவும் சளி வெளியேறும். ஆனால் பித்தத்த மட்டும் உடல் அவ்வளவு சீக்கிரம் வெளியேத்தாது. அது எதன் வழியா வெளியேறும்னா, வாந்தி எடுத்தா மட்டும் தான் வெளியேறும். பித்தம் வாந்தி எடுத்தால் மட்டும் தான் உடம்புல இருந்து அதிகப்படியான பித்தம் வாந்தி வழியா தான் வெளியேறும். அதனால தான் நம்ம மரபுல பழக்கத்துல இருந்தது, காலையில பல்லு விளக்கிட்டு, அந்த தொண்டை வழி வரைக்கும் 2 விரல்கள கொண்டு போய் குமட்டுற பழக்கம் இருந்ததே. இப்பொழுதும் இருக்கணும். நீங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? மொளகாத்தூள் இருக்கான்லாம் விளம்பரம் பார்க்குறோம். அதெல்லாம் பண்ணிர்றோம். உடம்புல இருந்து அதிகப்படியான பித்தத்தை வெளியேற்றக்கூடிய சிறிய செயல்முறை, அழகான செயல்முறை அது. நம்ம வாழ்வியல் முறைகள்ல அத நம்ம பண்ண சொல்றோம் இல்லையா? அதுதான். அது வழியா மட்டும் தான் பித்தம் வெளியேறும். இப்படி வெளியேறாமல் தேக்கமடைந்த பித்தம் அதிகமானால் உடம்புல என்னென்ன தொந்தரவுகள் வரும்ன்றது, பித்தம் அதிகரித்தால் பித்தப்பை அதிகமா பாதிக்கப்படுறது கல்லீரல் தான் பித்தத்துல. பித்தத்தினுடைய தலையாய உறுப்பு அப்படின்னு சொன்னா கல்லீரல். அதுக்கப்புறம் தான் பித்தப்பை, கால் பிளாடர். முதல்ல
பாதிப்படையறது உங்க உடல்ல பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா, எத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, கண்ணு எரிய ஆரம்பிக்கும். கண்ல எரிச்சல். உடம்பு அதிகமா சூடா இருக்கும். சோர்வடையும். ஒவ்வொரு இணைப்புமே அ இறுக்கமா இருக்கும். எல்லா இடத்துலயும் சொடக்கு உடையும். இதன் வழியாக நீங்க புரிஞ்சுக்கலாம். வெப்பம் மிகுதியாகுது அப்படின்றது. சூடு. இந்த சுழற்சியில வாதப்பித்த கபத்துல நீங்க ஒரு ரவுண்டு போட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வளையம் ரவுண்டு போட்டுட்டீங்கன்னா, அதுல நடுவுல மையப்புள்ளி தான் பித்தம். அதன் அடுத்த சுழற்சி தான் கபம். அதன் அடுத்த சுழற்சி மேல் சுழற்சி தான் வாதம். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுமே முதல்ல வாதம் வழியா தான் உள்ள நுழையும். ஏன்னா, ஒரு உயிர் நம்ம இங்க 6 அறிவா இன்னைக்கு இருக்கோம். முதல் உயிரா தோன்றி, தொடு உணர்ச்சி வழியாக அமீபா என்ற அந்த படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த உயிரினம், அந்த முதல் அறிவு, ஓரறிவு தான் அது. இன்னைக்கு தாவரங்களும் ஓரறிவு தான். அந்த ஓரறிவு உயிரினம் தன் உடல் வழியாக தொடு உணர்ச்சி மூலியமாக உணவை உள்ளெடுத்ததே வாதம் என்ற உணவு தான். காற்றில் உள்ள ஈரம் தான் அதுக்கு உணவு. இந்த ஈர அ குளிர்ச்சி, வெப்பம் 2ம் சேர்ந்து உருவாக்குறது தான் இங்க உயிரினங்கள் வகைகளே. இந்த பாசின்னு சொல்றோம்ல. நீர்ல இருக்கக்கூடிய பாசி படிஞ்சிருக்கு. பாசின்னு சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த உயிரினம் இருக்கு. இந்த பூமி தோன்றியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தாவர இனம், பாசி என்ற தாவர இனம் இருக்கு. அது வெறும் தண்ணிக்குள்ள மட்டும் வருமானா வராது. அதுக்கு ஈரமும் வேணும், வெப்பமும் வேணும். அப்பதான் அது வரும். இந்த நிலை எங்கெல்லாம் இருக்கோ, ஒரு மரத்துல கூட பாசி வளரும். ஒரு நீங்க கட்டுன கட்டடத்துல கூட அது வளரும். அந்த 2 தன்மைகள் இருந்தா தான் அது வளரும். இப்படி இந்த உடல்லயும், இந்த ஈரம் மிகுதியும், இந்த வெப்பம் ம் உடல்ல சீர்நிலை கெடும்போது, திசுக்களின் பெருக்கம் அதிகமாகும். இப்ப வெளியில நீங்க புரிஞ்சுக்கும்போது, பாசின்றதுல புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்குள்ள வரும்போது, திசுக்கள் பெருக்கமடையும். வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா, இப்ப அதிகமா வெறும் வெயில் மட்டுமே இருந்ததுன்னா, அங்க பாசி வளராது. அதேபோல உடல்ல வெப்பம் சீர்நிலையோட மிக குறைவான நிலைக்கு போயிடுச்சுன்னா, அங்க காற்றும், நீரும் அதிகமாயிடும். அதிகமாயிருச்சுன்னா, அங்க உயிரினங்கள் தோன்றும். பூஞ்சைகள்னு சொல்லுவோம். அது பாருங்க திசுக்கள் பெருக்கம் அடைய அந்த திசுக்கள் பெருக்கமடையும்போது அடுத்து அது என்னவா மாறும்? தசைகளாக மாறும். தசைகளாக மாறும்போது உடல் என்னவாகும்? பருமன் ஆகும். உடல் பருமனுக்கு இவ்ளோ வேலை செய்யணும் உடல். வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு உடல்ல ஒரு நூல் நிலை அளவு மாற்றம் வந்தா கூட நமக்கு தெரியணும். ஆனால் இவ்வளவு எடை கூடுற வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க என்ன நிலையில இருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. நேத்து ஒருத்தங்க ஃபோன் பண்றாங்க. ஒரு அம்மா. என்னோட பையன் டாக்டர். 115 கிலோ இருக்காங்க. சாப்பிடுறதும் அவ்வளவா சாப்பிடுறதில்ல. இப்பதான் திருமணம் ஆயிருக்கு. 5 மாசம் தான் ஆச்சு. என்ன காரணம்னே அவனுக்கும் தெரியல. நான் இவ்வளவு தானம்மா சாப்பிடுறேன். ஏன் என் உடம்பு மட்டும் எடை குறைய மாட்டேங்குது? என்ட்ட சொல்றாங்க. இந்த மாரி கேட்குறாங்க. ஏசில தூங்குவாங்களா? ஆமா ஏசில தூங்குவாங்க. ஏற்கனவே உடம்புல வெப்பம் குறைவு. இந்த குளிர்ச்சியிலே இருக்கும்போது, அங்க திசுக்கள் எவ்வளவு பெருக்கம் அடையும். இப்ப நான் முன்னாடி சொன்ன கருத்து வழியா இத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
இந்த மாரி உள்ளவங்களுக்கு உணவ கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு பசியே இருக்காது. ஆனா உணவு மேல வெறித்தனம் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு நிலைப்பாடு அந்த திசுக்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல அது பெருக்கமடைய தானே செய்யும். பித்தம் அதிக உள்ள உடல் மெலிவா இருக்கும்னு சொன்னேன். இப்ப இங்க வெப்பம், பித்தம் தான் வெப்பம். வெப்ப ஆற்றல் உடம்புல குறையும்போது, இங்க செரிமானமே ஒழுங்கா நடக்காது. இதன் வழியாக உங்களுக்கு வெளிப்படக்கூடிய உடல் சீர்நிலை கேடு தான் சர்க்கரை, நீரிழிவு அப்படின்னு சொல்றாங்க. இதைவிட மோசமாக இந்த சர்க்கரைக்கோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய ஒரு 4 லைனா அ வரிசையா சொல்லுவாங்க. எனக்கு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, தைராய்டு இருக்கு. இந்த 4ம் ஒரு பேட்டர்ன். இந்த 4க்காக நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகள், ரசாயன மருந்துகள் எத்தன வருடமா எடுக்குறாங்க. இந்த மருந்துகள் அனைத்துமே நேரடியாக பித்தத்த தான் போய் தாக்குமே. இப்படி இந்த பித்தம் மிக அதிகமான நிலைக்கு உடம்பு போகும்போது, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே இப்ப சிறுநீரக செயலிழப்புக்கு காரணம் என்ன? சிறுநீரகம் எந்த தன்மையில இருக்கும்? மிதமான குளிர்ச்சி தன்மையில இருக்கணும். நுரையீரல் எப்படி இருக்கணும்? அதுவும் மிதமான தன்மையில இருக்கணும். எல்லாமே மிதமான தன்மையில இருக்கும். நீங்க இவ்ளோ மருந்து ரசாயன மாத்திரைகள உள்ள குடுக்கும்போது, உங்க உடல்ல உள்ள பித்த நீர் அளவில்லாத அளவுக்கு உயரும். அப்படி உயரும்போது, உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குமே வெப்பம் மிகுதியாயிடும். எல்லா உறுப்புகளுக்குமே வெப்பம் அதி மிகுதியாயிடும். உங்களுக்கு வெளிய தெரியாது. நுட்பமா உடம்ப உணர்றவங்களுக்கு தெரியும். ஒரு மாத்திரை போட்டாவே உள்ள என்னென்னவோ பண்ணுது. மறுநாள் மலம் சரியா போகாது. வயிறெல்லாம் எரியும். மாத்திரையே போடாதவங்க திடீர்னு போட்டா. ஆனா மாத்திரையே போட்டு பழகுனவங்களுக்கு அந்த உடம்பு பழகிடும். இந்த பித்த மிகுதி ஏற்பட அதன் பிறகு கல்லீரல் பாதிப்பு. இன்னைக்கு நெறைய பேர் உடல்ல சொல்றோம் இல்லையா? ஃபேட்டி லிவர். அடுத்த நிலை அங்க தான் போகும். ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது கீழ உள்ள உறுப்பான சிறுநீரகம், அதுக்கு மேல் உள்ள உறுப்பான இருதயம். இதற்கெல்லாம் காரணம் அவரவர்களே. இந்த வெப்ப மிகுதிய தணிச்சு சீர்நிலையில வைப்பது தான் நமது வழக்குல உள்ள குளியல் முறை. அதிகாலையில குளிக்கணுன்றதே அதுக்கு தான். வெப்பத்தை தணிக்கணும். இதே பெண் உடல்ல கருப்பை எப்படி இருக்கணும்? குளிர்ச்சி தன்மையில இருக்கணும். குளிர்ந்த நிலையில இருக்கும். அப்பதான் அங்க கருமுட்டைகள் நல்லா உற்பத்தியாகும். குழந்தை தங்கும். இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? பெட்ல தூங்குறது. பெட்ல தூங்குனா, நீங்க எப்படி படுத்தாலும், நீங்க மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா, உங்க முதுகு தண்டு முழுவதும் அவ்வளவு சூடாகும். சரி ஒருக்களிச்சு படுக்கிறீங்க. இடது பக்கமா ஒருக்களிச்சு படுத்தீங்கன்னா, உங்களுடைய மண்ணீரல் சூடடையும். வலது பக்கமா ஒருக்களிச்சு படுத்தீங்கன்னா, கல்லீரல் சூடாகும். குப்புறப்படுத்தீங்கன்னா, முன்னுறுப்பு அனைத்துமே சூடாகும். அடிவயிறு முதற்கொண்டு, கர்ப்பப்பை முதற்கொண்டு, ஆணா இருந்தா கர்ப்பப்பை, பெண்ணா இருந்தா விந்துப்பை. இது எல்லாமே மிதமிஞ்சிய சூடுக்கு ஆளாகும்போது, அங்க உணர்ச்சிகள் எப்படி எழும்? பொதுவாகவே பித்தம் நிலையில உள்ள உடல்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடல் நல சீர்கேடுகள் வராது. அதாவது அவங்க பனி காலத்திலயோ, மழை காலத்திலயோ சிரமத்துக்கு உள்ளாக மாட்டாங்க. வெயில் காலத்துல கொஞ்சம் சூடு அதிகரிக்கும். அப்ப மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன
தொந்தரவுகள் வரும். ஏன்னா வெப்பம்ன்றது ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். அதனால நான் வாத உடல் என் உடல நான் பித்த உடலா மாத்திக்க முடியுமா? அப்படின்னா மாத்திக்கிறதெல்லாம் இல்ல. சீர்நிலையில வைத்துக்கிறதுக்கு உண்டான எளிமையான வாழ்வியல் முறைகள் நமக்கு மரபுலேருந்தே நமக்கு குடுக்கப்பட்டிருக்குல்ல. எண்ணெய் குளியல், அதிகாலை குளியல், எளிமையான வாழ்வியல் முறைகள், தரையில படுக்கிறது, பாய் விரிச்சு படுக்கிறது. குளிர்ச்சி அதாவது நம்மளுடைய மரபுல எப்படி இருந்தது? ஆண்கள் சட்டை அணிய மாட்டாங்க. அப்படிலாம் இருக்க சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் ரவிக்கையே அணிய மாட்டாங்க. இன்னைக்கு உள்ளாடைகளுக்குன்றதே எவ்வளோ பெரிய வணிகமா வளர்ந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு அது போடாதீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்த வார்த்தை "ச்சீ" அப்படின்னு தான் வரும். அத போடாமயா? அந்த அளவுக்கு புரையோடி போயிருக்கு. திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்குள்ள. எதற்கு உள்ளாடைகள்? எவ்வளவு அதிகமா சூடடையும் உறுப்புகள். காற்றே போக முடியாத அளவுக்கு இறுக்கமாக அணியக்கூடிய உள்ளாடைகள் மூலியமா இன்னைக்கு எவ்வளவு தொந்தரவுகள். மார்பக புற்று, மார்பக கட்டி, பிறப்புறுப்புல ஒவ்வாமை, சட்டையே போடாம இருந்த மரபு, இன்னைக்கு பனியன் போடாம சட்டை போடுறதில்ல. எதுக்கு பனியன்? அதையே இழிவா பேசுவாங்க. பனியன் போடாம சட்டை போட்டு போறான். உள்ளாடைகள், ஆண்களுக்கு உள்ளாடைகள் வீட்டுக்கு வந்தா இரவு உள்ளாடையோட தூங்குறது எத்தன ஆண்கள்? வரவங்கள்ட்ட பரிந்துரைக்கணும். இரவு படுக்கும்போது உள்ளாடைகள் அணியாதீங்கன்னா, அது எப்படி சார் தூக்கம் வராது. அப்படி பழகி போயிருக்கு. இந்த ஒரு நிலையில புரிஞ்சுக்கணும். இது இந்த மாதிரியான முறையற்ற வாழ்வியல்ல போம்போது உடல் எவ்வளவு வெப்பமடையுது, அதன் வழியா என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத புரியும்போது, இதுக்கெல்லாம் தீர்வு நீங்க மருத்துவத்திலயும், மருந்திலயும் தேடுனீங்கன்னா எங்கேருந்து வரும்? செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளாமல், தீர்வுகளை வேற பக்கம் போய் தேடுனீங்கன்னா, தேடுறது கூட இல்ல. அதோட வலைத்தளங்கள்ல பார்க்கறது. அது அத விட கொடுமை. அறிவு மிகுதி. அப்படித்தான் தேடும். எளிமையான வாழ்க்கை முறை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இருக்க சொல்லல. ஒரு புரிதலோட இருங்க. இதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம வாழ்க்கைய அழகா அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஐம்பூதங்கள், பு இந்த பூதத்த பற்றியான பெரிய அறிவு நிலைகள்லாம் இந்த வகுப்பு இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி தவற விடுறோம்? இத கூட சாதாரணமாக அ ப அதாவது கோடி ரூபாய் குடுத்தாலும் கிடைக்காத ஒன்று. இந்த ஐம்பூதங்கள் வழியாக தான் இந்த உடல் உருவாகியிருக்கு. அதனோட பிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறதே. இந்த பிணைக்கப்படுறதுக்கு அது வழங்கிட்டே இருக்கு. இலவசம். ஆனா அத பெறுறோமான்னா அது இல்ல. மருத்துவத்துக்கு வரவங்கள்ட்ட கேட்கிறேன், "உங்க மேல சூரிய ஒளி படுதா?" அப்படியே யோசிச்சு பதில் சொல்றாங்க. இயங்கு நீர் அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய இயக்க நீர் ஒண்ணு இருக்குல்ல, நிணநீர் மண்டலம். அது வெப்பம் இருந்தா தான் உடல்ல சுழலுமே. அது சுழலாம தேங்குச்சுன்னா, அதுதான் கட்டி. உடலுக்குள்ளேயும் கட்டி, வெளியிலயும் கட்டி. இது எதன் வழியாக அந்த இயங்கு நீர் உடல் முழுவதும் சுழல ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி, வெயில் படுறது, உடல் இயக்கம் இதன் வழியாக தான். இப்படி இந்த வெப்பத்தின் ஆழமான தன்மைய புரிஞ்சுக்கோங்க. இது மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. சீர்நிலையில வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஒண்ணும் மெனக்கெடலாம் வேணாம். சரியான வாழ்வியல் முறைகள கையாளுங்க. நீங்களும் கையாளுங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறது சொத்தோ, கல்வியோ, பணமோ இல்ல. வாழ்வியல் முறைகள குடுக்கணும்.
அது நம்ம அதுல ஒழுங்கா இருந்தா தான், அத இன்னொருத்தங்களுக்கு நம்ம உணர்ந்தா தான் இன்னொருத்தங்களுக்கு உணர்த்த முடியும். நம்மளே உணராம இன்னொருத்தங்கள திருத்துறது அறிவாளித்தனம் அது. தவிர்க்க வேண்டியத தவிர்க்கணும். பெருமைக்கும், மற்றவர்களுடைய பொறாமைக்கும் பல செயல்கள செய்யறது, வீட்டில் உள்ள விஷயங்கள் தான் சொல்றேன். வாழ்வியல்ல. மேட்ரஸ் இத்தனாயிரம் ரூவா குடுத்து வாங்குனது. அதுல படுத்தா என்ன வரும்? குழந்தை பொறக்காது. வெறும் தரையில பாய் விரிச்சு படுத்தவங்க தான் கணவன், மனைவி படுக்கும்போதெல்லாம் குழந்தை பெத்தாங்க. நீங்க எத்தன 1000 குடுத்து வாங்கி போடுற பெட்ல படுத்தவங்கலாம் இன்னைக்கு எங்க போறாங்க? அது என்ன மையம்? கருத்தரித்தல் மையங்களுக்கு தான் போறான். அங்கேயும் அதுக்கும் எவ்வளவு மருந்துகள், ஊசிலாம் போட்டு உடம்புல உள்ள பித்தம் ஒரு கரு உருவாகணும்னா, அங்க சீர்நிலை இருந்தா தானே உருவாகும். இன்னும் மருந்துகளையும், மாத்திரைகளையும் குடுக்க உங்களுக்கு பித்தம் அதிகமாச்சுன்னா, எப்படி அங்க ஒரு காரத்தன்மை உள்ள உடம்பா ஒரு பெண் உடல் இருக்கணும். காரத்தன்மைனா ஆல்கலைன் பாடி. அதனால வெப்பம் என்ற ஒரு ஆற்றலை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில எதுலலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு, அதன்படி இதை புரிதலோடு இது வெளியில இதுக்கு செயல்படுறதோ ஒண்ணும் தேவையில்ல. இது ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே, நீங்க அதுல செயல்பட புரிஞ்சுப்பீங்க. அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு தான் இந்த பகிர்தல். ம். சரி. நான் இதோட முடிக்கிறேன். ம். வேற ஏதாவது கேட்கணும், பேசணும்னா பேசலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த வெப்பம்ன்றது வழியா பித்தம்ன்றத ஒன்று பார்த்தோம். இப்ப நான் கபத்த பத்தி இப்ப பேசினேன்னா, அது உங்களுக்கு வெப்பத்தினுடைய ஆழம் ம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். அதனால அடுத்த வகுப்புல நம்ம நீர் என்ற பூதத்த பத்தி பேசும்போது ஏன்னா இது 3மே இது இப்ப தனித்தனியா பிரிச்சும் நம்ம பார்க்கவே முடியாது. ஒண்ணோட ஒண்ணு தொடர்புள்ளது தான். ஆனால் இன்று இந்த வெப்பத்தின் தன்மையை ஆழமா நீங்க புரிஞ்சுட்டு, இதன் வழியா நீங்க ஒரு பார்வைய உங்களுக்குள்ள கேள்விகள எழுப்பி, இத புரிந்து உணர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல பார்க்கும்போது, நீர் அப்படின்றத சொல்லும்போது, கபம், இந்த பித்தம், வாதம், பித்தத்திலருந்து எப்படி கபம் பிரியுது அப்படின்றதெல்லாம் நம்ம அதுல பார்ப்போம். ம். இதோட முடிச்சுக்கலாமா? யாரும் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு கிளாஸ்ல வர்றதுக்கு. என்னோட இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ம். மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து அதனோட ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா சார்? எல்லாமே இருக்கே. நான் YouTubeல நம்ம சேனல்லயே எல்லாமே வகுப்புமே இதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் போட்டுருவோம். இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே சார், ஓகே சார், நான் பாக்குறேங்க ம். சார். சரிங்க. தேங்க் ம். ம். சொல்லுங்க. லலிதாம்பிகை. அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கங்க சார். வணக்கம். சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள்ட்ட பேசினேன் ஆன்லைன்ல. ஆமா, ஆமா.
நான் இந்த இது சொன்னீங்கல்ல, இந்த இந்த சுகர் லெவல் வந்து இப்படி கொஞ்சம் ஆசிலேஷன்லயே இருந்ததுன்னு சொன்னேன்ல. ம், ம். இப்போ வந்து நான் நான் அத பத்தி நீங்க சொன்னதுக்கப்புறம் நான் அத பத்தி நான் எதுவும் கன்சிடர் பண்ணல. ஆனா இப்போ ம், வந்து நான் குழந்தைக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன்ல. ம். அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது தானே! அது கேட்கணுன்ட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு பேசுறேன். எதுக்கும் சம்மந்தம் இல்ல. தெளிவாவே கேளுங்க. எனக்கு சுகர் அதிகமானா பால் குடுக்குறேன். என் குழந்தைக்கு சுகர் வந்துருமாண்ணா? ஐயோ! அப்படி இல்ல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லல்ல. அப்படிதான் கேட்கிறேங்க சார். அதத்தானே கேட்க வரீங்க. நான் இப்ப சொன்னது தானே கேட்க அ போறீங்க. ஆ ஆமாங்க சார். ஆமா. திருச்சி லலிதா தானே இப்ப இப்ப குழந்தை பொறந்தது. பையன் பையன் தானே இப்ப? ம். ஆமாங்க சார். ஆமா. ஆமாமா. அதுக்கு இதுக்கு எப்படிம்மா சம்மந்தமாகும்? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. ஆ ம். சரிங்க சார். ஆமா. ம். என்ன சாப்பிட்டு நீங்க பண்ணாலும், அதன் ஆ, வழியா அது அதெல்லாம் படைப்போட ஒழுங்கு. நம்ம உடல் நம்ம தான் இங்க எல்லாரும் அ சொல்றது நமக்கு தான் அறிவு அதிகம்னு. நம்மள விட உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே மிகப்பெரிய அறிவாளி. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே. ஆ, நம்மள விட சிறப்பா பாதுகாப்பா, ஆரோக்கியமா அது நம்மள வச்சுக்கும். அதனால அந்த மாரி எந்த பயமும் வேண்டாம். அதுக்கும் ஆ, இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ம். ஓகேங்க சார். சரி. இப்போ வந்து இப்போ அதுக்கு வந்து தண்ணிலாம் குடுக்கலாமா? இப்போ 2 மந்த்ஸ் ஆகுது. குடுக்கலாம். கண்டிப்பா குடுக்கணும். நீங்க அழும்போதெல்லாம் எல்லாரும் பாலே குடுப்பாங்க. ஆக்சுவலா குழந்தைங்க தண்ணிக்கும் அழுகும். ஆ, அழுதாவே பாலுக்கு தான், பசிக்கு தான் அழுகுதுன்னு நெனச்சுட்டு இதே குடுக்குறாங்க. அதனால சங்குல தண்ணி ம். குடுங்க. அந்த தண்ணியும் போய் கேன் வாட்டர ஊத்தாதீங்க. ஆ சரிங்க சார். நான் முதல்ல சொன்ன அந்த ஆரா வாட்டர் அந்த நன்னாரி வேர், வெட்டி வேர் போட்ட தண்ணி ஆ, இருக்கு இல்லையா? ஆமாங்க அந்த சார். தண்ணி குடுங்க. இயல்பான தண்ணீர குடுங்க. கிணத்து தண்ணி, ஆ ஆ, போர் தண்ணி இந்த மாரி தண்ணீகள குடுங்க. அதுதான் எதிர்ப்பாற்றலே. எதிர்ப்பாற்றல் அதான். போட்டோம் கிடைக்கலையா? ஆ சரிங்களா? சரிங்க சார். அதுல போய் நான் குழந்தைக்கு எங்க குடுக்குறோமே, கிடைக்கும் அது கிடைக்கும் பட்டையா கம்மிங்கிறானே. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரோட பார்வையும் அப்படித்தானே ஆச்சு. பாதுகாப்பான என்ன ரூபா? நீர், பாதுகாப்பான நீர்ன்றீங்க. பாதுகாப்பான நீர் இங்க உடம்பு கேட்கல. பொருத்தமான நீர் தான் அது கேக்குது. ஓகேங்க சார். அதனால அந்த பிள்ளைங்கலாம் குடுக்கும்போது, நீ நான் வேலைக்கு இந்த மாரி கொஞ்சம் வெளி சத்தம் அதிகமா இருக்கு. என்னது? ஆ, பக்கத்துல பேசுறாங்களா? ஏன் அதனால எடுத்துக்கிட்டோம். இந்த இயல்பான தண்ணீர சங்குல அப்படியே சும்மா மிடர் குடுங்க. ஓகேங்க சார். நான் குடுக்குறேங்க சார். சரி, மாதிரி சரி. கொஞ்ச நேரம் ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் குஸ்கா சாப்பிட்டுட்டு உனக்கு பிங்கும் லொங்கும் கேக்குதா உனக்கு? யூ. குஸ்கா சரி. சப்பாத்தி மேல உனக்கு என்ன? சண்டே நடக்குதாங்க. சொல்லுங்க. சாப்பிட்டுக்கலாமா? அதான் பார்க்க விட மாட்டேங்குது. அன்மியூட் பண்ணிக்கங்க. பேசலாம். அன்மியூட்ல தான் இருக்கு. ராஜரத்னம். அவர் பேசல. வேற யாரும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாம். காவியா முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாம் மாஸ்டர். ம். சரி, சரி. ம். சரி. ஓகே. அடுத்த நிகழ்வுல சந்திக்கலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 4வது பூதமான நீர் அத பற்றி நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.